அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே, அன்பு வாடிக்கையாளர்களே, வாசகர்களே, இனிய காலை வணக்கம். இன்று சித்திரை மாதம் 29ஆம் தேதி 12/5/2025 திங்கட்கிழமை, பௌர்ணமி திதி, இரவு மணி 10:46 வரை. விசாகம் நட்சத்திரம் நாள் முழுவதும். இன்று அமிர்தாதி யோகங்களில் மரண யோக நாள், சுபங்களை விளக்க வேண்டிய நாள் என்று. இனி 12 லக்னங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசம் லக்ன அன்பர்களே, நல்ல நாள் இன்று. நண்பர்கள், உறவினர்கள், வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நன்மை அடையும் நாள். மனதிற்கினிய சம்பவங்களும் சிலருக்கு நடைபெறும். திருமண பேச்சுக்கள் சிலருக்கு கைகூடி வரும். பணியில் இருப்பவருக்கு மனம் உற்சாகத்துடன் காணப்படும். சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான போக்கு இருக்கும். அற்புத நாள் இன்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான நல்ல நாள் என்று. ரிஷபம் லக்ன அன்பர்களே, உறவு, நட்பு, வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் சங்கடங்களை சந்திக்கும் நாள். சிலருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம். காதலிக்கும் இளைய பருவத்தினர் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. இன்னும் சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்று. பணியில் இருப்பவருக்கு வேலை பளு கூடும். நிர்வாகம் ஆதரவளிக்கும். சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சிறப்புகள் கூடும் நல்ல நாள் இன்று. சிலருக்கு எதிர்பார்த்த இனங்களிலிருந்து கடன் உதவிகள் கிடைக்கும் நல்ல நாள். வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கும் சுமாரான போக்கு இருக்கும் நாள் இன்று. மிதுனம் லக்ன அன்பர்களே, மனதிற்கு இனிய நல்ல நாள் என்று. ஆரோக்கியத்துடனும் உற்சாகத்துடனும் செயல்படும் நாள் என்று. சிலருக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிடைக்கும் நல்ல நாள். காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் மன மகிழ்ச்சியை தரும் சிறப்பான நாள் என்று. பணியில் இருப்பவருக்கு சோம்பல் இருக்கும். நிர்வாக ஆதரவு இருக்காது. சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணியாற்றின் ஒத்துழைப்பு குறையும். வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், தரகு, கமிஷன் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று. கடகம் லக்ன அன்பர்களே, மனம் சஞ்சலத்துடன் இருக்கும் நாள் இன்று. பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டி வரும். முதியவர்களுக்கும் பிள்ளைகளால் சற்று தொல்லைகள் ஏற்படலாம். காதலிக்கும் இளைய பருவத்தினர் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. சிலருக்கு வாகனத்தில் பழுதுபார்ப்பு செலவுகள் ஏற்படலாம். பணியில் இருப்பவருக்கு பதற்றமும் படபடப்பும் இருக்கும் நாள் என்று. சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த தொழிலை சார்ந்தவர்களுக்கு உற்பத்தி கூடும் நல்ல நாள் என்று. சிலருக்கு உபகரணங்கள் வாங்கும் யோகம் கூட இன்று உண்டு. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங் தொழில் சார்ந்தவர்களுக்கு கடின உழைப்புக்கு பின் பலன் கிடைக்கும் நாள் என்று. சிம்மம் லக்ன அன்பர்களே, மனதுக்கு இனிய நல்ல நாள் என்று. சிலருக்கு சிறு பிரயாணங்கள் இருக்கும். இன்னும் சிலருக்கு மண், மனை, வாகன ஒப்பந்தங்கள் நடைபெறும் நல்ல நாள் என்று. ஒரு சிலருக்கு விளையாட்டு, வீரதீர செயல்பாடுகளை நன்கு வெளிப்படுத்தும் நல்ல நாள். காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் மனமகிழ்ச்சி கூடும் சிறப்பான நாள் என்று. பணியில் இருப்பவருக்கு உற்சாகமான போக்கு இருக்கும். இன்று ஒரு சிலருக்கு இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் கிடைக்கப்பெறலாம். சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது ஒப்பந்தங்களும் ஸ்டாக்கு கிளியரன்ஸும் நடக்கும் சிறப்பான நாள் இன்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், தரகு, கமிஷன், மார்க்கெட்டிங் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சாதகமான நாள் இன்று. கன்னி லக்ன அன்பர்களே, சுறுசுறுப்புடன் இருக்கும் நாள் இன்று. பேச்சில் சற்று நிதானம் தேவைப்படும். இன்று ஒரு சிலருக்கு பணவரவு, பொருள் சேர்க்கையெல்லாம் இருக்கும். இன்று சிலருக்கு கடன் உபாதைகளும் இருக்கத்தான் செய்யும். காதலிக்கும் இளைய பருவத்தினரும் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாத நாள் இன்று. பணியில் இருப்பவருக்கு பணி சுமை கூடும். சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணவரவு உள்ள அனுகூலமான நாள் இன்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கும் பொருள் வரவுகள் உள்ள நல்ல நாள் இன்று. துலாம் லக்ன அன்பர்களே, தோற்ற பொலிவும் தன்னம்பிக்கையும் கூடும் நல்ல நாள் இன்று. செயற்கரிய செயல்களை செய்து பெயரெடுப்பீர்கள். நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம் இன்று தலை தூக்கி இருக்கும். காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் மனம் உற்சாகத்தில் மிதக்கும். பணியில் இருப்பவருக்கு சற்று சோம்பல் இருந்தாலும் கொடுத்த வேலையை செய்து சாதனை செய்வீர்கள். சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான போக்கு இருக்கும். வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், தரகு, கமிஷன், மார்க்கெட் துறையை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான நாள் என்று. விருச்சிகம் லக்ன அன்பர்களே, மறதி, தடுமாற்றம் இருக்கும் நாள்.
சிலருக்கு சுப செலவுகள் இருக்கும். கைப்பொருள் கையிருப்புகளையும் பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டிய நாள் என்று. சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும். பணியில் இருப்பவருக்கு வேலைப்பளு கூடும். சோம்பல் உள்ள நாள் என்று. சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் புது முதலீடுகள் இருக்கும் நாள் என்று. சிலருக்கு உற்பத்தி கூடினாலும் விரயங்களும் இருக்கும் நாளாக இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், மார்க்கெட்டிங், தரகு, கமிஷன் துறையை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமான போக்கு இன்று இருக்காது. தனுசு லக்னம் அன்பர்களே, மன மகிழ்ச்சி உள்ள நல்ல நாள் என்று. நண்பர்கள், உற்றார் உறவினர்களுடன் மகிழ்ச்சியுடன் கூடும் நல்ல நாள் என்று. சிலருக்கு நீண்ட நாள் அபிலாசைகள் பூர்த்தியாகும். காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் மனமகிழ்ச்சி உள்ள நல்ல நாள். சிலருக்கு குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நன்மை தரும். பணியில் இருப்பவருக்கும் உற்சாக போக்கு இருக்கும். சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சிறப்பான நாள் என்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், தரகு, கமிஷன், மார்க்கெட்டிங் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் நல்ல லாபங்கள் உள்ள அற்புத நாள் என்று. மகரம் லக்ன அன்பர்களே, ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் என்று. கோபதாபங்கள், வெறுப்பு விரோதங்களை அறவே தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு கடன் தொந்தரவுகள் இருக்கும். காதலிக்கும் இளைய பருவத்தினர் மனக்கசப்புள்ள நாள் என்று. பணியில் இருப்பவருக்கும் பணிச்சுமை கூடும். நிர்வாக ஆதரவும் இருக்கும். சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் வேலை பளு கூடினாலும் உற்பத்தி பெருக்கும் இருக்கும் நல்ல நாள் என்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், தரகு, கமிஷன், மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கும் சுமாராக இருக்கும் நாள் என்று. கும்பம் லக்ன அன்பர்களே, சிறப்பான நாள் என்று. மனமகிழ்ச்சி கூடும். சிலருக்கு தூரதேச பிரயாணம் அமையும். சிலருக்கு ஆலயம் சென்று வருதல், ஆலய திருப்பணிகள் செய்யும் வாய்ப்பு ஏற்படும் நல்ல நாள். தந்தையின் ஆதரவு, பெரிய மனிதர்களின் சகவாசங்கள் கிடைக்கும் நல்ல நாள் என்று. பணியில் இருப்பவருக்கு சோம்பல் இருக்கும். முதலாளி ஆதரவுகள் கிடைக்காது. சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு உற்பத்தி பெருக்கம் பெருசாக இருக்காது. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமான நாள் என்று. மீனம் லக்ன அன்பர்களே, தடுமாற்றம் மிகுந்த நாள் என்று. மிகுந்த கவனத்துடன் இன்றைய நாளை தொடங்க வேண்டும். முக்கியமாக வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். வாகனம், பிரயாணங்களில் மிகுந்த கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டிய நாள் என்று. காதலிக்கும் இளைய பருவத்தினர் ஒருவரை சந்தித்துக் கொள்ளாமல் இருப்பது மிக்க நல்லது. பணியில் இருப்பவருக்கு வேலைப்பளு கூடும் நாள் என்று. வேலையில் கவனம் தேவை. சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த தொழிலை சார்ந்தவர்களுக்கும் தடுமாற்றங்களும் உற்பத்தியில் குறைபாடுகளும் பழுதுபார்ப்பு செலவினங்களும் இருக்கும் நாளாகையால் கவனம் தேவை. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், தரகு, கமிஷன் போன்ற தொழிலை சார்ந்தவர்களுக்கும் எச்சரிக்கை மிகுந்த நாள் என்று. அன்பர்களே, இதுவரை 12 லக்னங்களுக்கும் உண்டான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.